அதிமுகவுடைய இலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியை பொதுச் செயலாளராக தொடர்ந்து நீடிப்பது, கட்சியை தன் கட்டுப்பாட்டில் முழுமையாக கொண்டு வருவது, டிடி தினகரனிடம் இருந்தும் ஓபிஎஸ் இருந்தும் சசிகலாவிடம் இருந்தும் அந்த கட்சியை இப்போது இருக்க அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காருல, எடப்பாடி பழனிசாமியுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காருல, அதை அப்படியே தக்க வைத்துக் கொள்வது. தேர்தலுக்கு வெற்றி பெறும், அதெல்லாம் செகண்ட். எப்படியும் ஒரு எதிர்கட்சி வரிசையில நம்ம உட்காந்துருவோம், அது போதும். இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு இதே மாதிரி கட்சி வச்சிருந்தோம்னா நம்ம சேஃபா நம்ம அந்த கட்சியை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம், நம்ம நிலை பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரியான அவருடைய திட்டம், அவருடைய இலக்கு. தாவேக்கருடைய தலைவர் விஜய், அவருடைய இலக்கு என்ன, அவருடைய நோக்கம் என்ன அவருக்கும் தெரியும். ஆட்சியை பிடிக்க முடியாது என்பது. அப்படி என்றால் அவர் என்ன செய்யலாம்னு வச்சிருக்காரு தெரியாது. அதிமுகவை விட கூடுதல் ஓட்டு வாங்குவது. அதிமுக பெரிய கட்சியா நாம பெரிய கட்சியான்னா 2026 தேர்தலுக்கு பின்பு நாம 2வது பெரிய கட்சியாக நிற்பது. முதல் பெரிய கட்சி திமுக, 2வது பெரிய கட்சியாக நிற்பது. இதுதான் தாவேகா தலைவனுடைய விஜயனுடைய நிலப்பாடு, இலக்கு.